கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். தூதனை குறித்து பார்த்து வரும். தூதன் யாரெல்லாம் சந்தித்தார் என்று சொல்லி இங்கே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். 17வது வசனத்தில் மறுபடியும் ஆகாரை தேவதூதன் கூப்பிடுகிறார். இங்கே குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆகாருக்கு குழந்தை பிறந்து பெரியவனாக ஒரு 16-17 வயசுக்கு மேலே ஆயிருந்தான். ஆனால் வனாந்தரத்தில் போகும்பொழுது இவர்களுக்கு தண்ணி இல்லை. வேதாசனம் சொல்ல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அப்படி என்றால் முதல்ல நம்ம சத்தத்துக்கு செவி சாய்க்கிறது தேவன் தான். அப்ப அந்த தேவன் செவி சாய்த்த உடனே தன் தூதனுக்கு கட்டளையிடுவார். அந்த தேவதூதன் அடுத்தால் ஆகாரே என்று சொல்லி கூப்பிடுகிறான். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவதூதன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவதூதன் நம்மளை வழிநடத்துகிற தேவதூதனாக இருக்கிறார். ஆனால் அந்த தேவதூதன் ஆகாரே என்று சொல்கிறார். ஆகாரே என்று சொல்கிறார். ஆகார் அன்று சொன்ன உடனே ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிறார். அப்ப ஆகார் பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒரு வேளை என் சத்தத்துக்கு பதில் இல்லையே, நானும் என் பிள்ளை தவித்து இருக்கிறோமே என்று சொல்லி, எனக்கு துணை இல்லையே, ஆறுதல் இல்லையே, குடும்பம் இல்லையே, வனாந்தரத்தில் போல என் வாழ்க்கை இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். உன்னை கைவிடுறாக்கு அல்ல. தேவ பிள்ளையே, அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, உன்னை கைவிடுறதுக்கு அல்ல. தேவ பிள்ளைகளே, நீ வனாந்தர பாதையை தேவன் நீரூற்றாக மாட்ட போறார். ஒரு சந்ததியை பெருக்க போறார். தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் என் சத்தத்துக்கு பதில் இல்லையேன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? வேத வசனம் சொல்லுகிறது, பிள்ளையின் சத்தத்தை கேட்டா. தேவதூதன் ஆகாரை நோக்கி கூப்பிட்ட போது, ஆகாரே, பிள்ளையின் சத்தத்தை கேட்டா. தேவ பிள்ளைய, அப்ப அந்த பிள்ளை எந்த அளவுக்கு அழுது இருக்கணும் பாருங்க. தேவ பிள்ளை வேத வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைய, அந்த அவர் ஆண்டவர் அங்க ஒரு நீரூட்டை அவர் காண்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில வனாந்தரமாக இருந்திருக்கும். அப்பா, நாங்க செத்து போக வேணுமா, ஒரு வழி இல்லையேன்னு சொல்லி இருந்து கொண்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு நீரூட்டை ஆண்டவர் திறக்கிறார். ஒரு சந்ததிக்கு ஒரு நீரூட்டை திறக்கிறார். தேவ பிள்ளைகளை, நீ வாழ்ந்திருக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு நீரூட்டை திறக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் எந்த நமக்கு கண்ணு முன்னால்தான் இருந்திருக்கும். தேவ பிள்ளை தெரியாம இருந்திருக்கலாம். தேவ பிள்ளை இது நாள் வரைக்கும் தெரியாம இருந்ததே என்று சொல்லி நினைக்கலாம். அப்பேற்பட்ட காரியங்களை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியை, தாயை, தாப்பனே, யாரா இருந்தாலும் சரி, உன் வனாந்தரமான வாழ்க்கை நீரூற்றை ஆண்டவர் காண்பித்து உன்னை ஆசீர்வதிக்க போறார். உன் சந்ததியை பெருக பண்ண போறார். வேத வசனம் சொல்லுகிறது, ஆகாருடைய சந்ததியை தேவ பிள்ளையே எம்சபேல ஒரு பெரிய சந்ததியாக மாற்றினார். அதே போல மாற்றுகிற தேவன். தேவ பிள்ளையே, நீ அலைந்து திரிவது அல்ல, அப்பத்து தண்ணிக்காக அலைந்து திரிவது இல்லை. இதோ நீட்டு வற்றாத நீர்வூற்று உன்னை சுரக்க போகிறது. ஒரு நற்றாத நீட்டு உனக்கு ஆண்டவர் காமிக்க போறார். தேவ பிள்ளையே, ஐ லைட் அட்டாக் a name on Jesus. தேவதூதன் காமிக்கிறார். தேவன் காமிக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதனால கலங்காதே. உன் கண்ணீரின் பாதைகளை அவர் அடைந்திருக்கிறார். உன் மனாந்தரத்தை தேவ நீரூற்றமாக மாற்ற போறார். தேவதூதன் அப்பேற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் அப்பேற்பட்ட காரியங்கள் வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அங்கே தேவதூதன் கூப்பிட்ட உடனே அவன் செவி சாய்த்தா. அதே போல நீங்கள் செவி சாய்க்கும் பொழுது தேவன் உங்களை கைவிடுவதே இல்லை. ஆபிரகாமுக்கு ஆபாய் விட்ட அந்த ஆணை நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, அதே போல இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வனாந்தரத்தை பாதைகளை மாற்றி போட்டு நீரூட்டாக ஆண்டவர் நீரூட்டை கொடுத்து உங்களுடைய சந்ததியை பெருக பண்ண போறார். தேவ பிள்ளைகளே, நீ இனி அப்பத்து தன்னுக்காக அலைந்து திருவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, ஆகாரை கூப்பிட்டு, ஆண்டவரே, தேவதூதன் கூப்பிட்டான் அப்பா, அப்பிள்ளையின் சத்தத்தை நீர் கேட்டு தேவதூதன் அனுப்பி அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து ஒரு நீரூட்டை விளக்க செய்து அவர்களை பிழைக்கும்படியாக, அவளை வாழ்ந்திருக்கும்படியாக, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் செய்த கிருபைக்காக, தயவுக்காக சோத்திரம். அப்பேற்பட்ட காரியங்களை இப்போது செய்வீராக. வல்லமை இறங்கட்டும். எத்தனை பிள்ளைகள் வனாந்தரமான பாதை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த வனாந்தர பாதைகளா நீரூற்றாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தாலே. I lift up the name of Jesus. இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். உங்க வனாந்தர பாதை நீரூற்றாக மாறப்போகிறது. ஆண்டவரை சோத்தரிங்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக.
இயேசுவின் நாமத்தால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அமேன், அமேன், அமேன்.